I am your social science teacher, Mrs. Lakshmi. Today, I am going to continue lesson number 5, the Biosphere in Geography. This is the time for recap. In the previous class, we learnt about Biosphere, ecosystem, components of ecosystem, functions of ecosystem, etc. Today's subject is biodiversity, loss of biodiversity and biomes. The first topic is biodiversity. Biodiversity is also called as biological diversity. It refers to a wide variety of living organisms, that is plants, animals and other microorganisms which live in a habitat. அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னா தமிழில் உயிரின பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு இடத்துல பல்வேறு வகையான உயிரினங்களில் வந்து வாழறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா இருந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் இல்லை மைக்ரோ ஆர்கனிஸ் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாமே சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி சொல்கிறோம். இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டொப்போகிராஃபி, கிளைமேட் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இது வந்து நிலத்தோற்றம், அதனுடைய கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ், அது மனிதர்களுடைய அந்த போக்குவரத்து, அவங்க வந்து இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, அதை பொறுத்து இதனுடைய அந்த உயிர் வாழற தன்மை வந்து வேறுபடும். இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எ பிளேஸ் ஆன் எர்த். அதாவது இது வந்து எர்த்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோடைவர்சிட்டி நம்ம வந்து சொல்லலாம். இன் பயோடைவர்சிட்டி ஈச் ஸ்பீசியஸ் நோ மேட்டர் ஹவு பிக் ஆர் ஸ்மால் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே இன் த எக்கோசிஸ்டம். இந்த பயோடைவர்சிட்டி அது அந்த வகைகள் வந்து இந்த உயிரினங்கள், அது மரம் செடி கொடியாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த சூழ்நிலையில் இந்த பயோடைவர்சிட்டின்றது. It maintains the ecological balance and facilitates social benefits such as tourism, education, research, etc. over an area. இது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் மாதிரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, எஜுகேஷ்னல் ப்ளஸ் எஜுகேஷ்னல் ரிசர்ச்சஸ், இதுக்கெல்லாம் அவங்க கூட இது வந்து இந்த பயோடைவர்சிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. The extinctions of species, that is flora and fauna, எந்த வகை மரம் செடி கொடி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து அதை வந்து அது கெடுதல் செய்கிறோம், இல்லை அதை நம்ம அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி சொல்கிறோம். அதனுடைய அந்த டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the extinctions of species due to human and natural influences is called loss of biodiversity. அது வந்து மனிதர்களாலும் அல்லது நேச்சுரல் கேலமிட்டிஸ், இயற்கையின் சீற்றத்தின் காரணமாகவோ ஒரு ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அனிமல்ஸோ இல்லை பிளான்ட்ஸ் அதெல்லாம் வந்து அழிவு ஏற்பட்டதுன்னா அதுக்கெலாம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. A healthy ecosystem provides clean water, pure water, enriched soil, food, raw materials, medicines, etc. Hence, stable biosphere has to be conserved. அதாவது வந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு ஹெல்த்தியான எக்கோசிஸ்டம் சொல்கிறது, அது ஆரோக்கியமான சூழ்நிலை மண்டலம் அப்படின்றது நல்ல சுத்தமான நீர், காற்று, நல்லா வந்து என்ரிச்டு சாயில், நல்ல வளமான மண், உணவு ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ், மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்டேபிள் பயோஸ்பியர். அது வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பயோஸ்பியர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாக்கப்படணும், அதை வந்து கன்சர்வ் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த மாதிரி கன்சர்வ் பண்ணல அப்படின்னா அந்த எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற பயோஸ்பியர்ஸ் அதெல்லாம் பயோடைவர்சிட்டிஸ்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, கன்சர்வ் பண்ணி வைக்கிறது நம்மளுடைய கடமை. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பயோம்ஸ். A biome is a geographically extensive ecosystem where all flora and fauna are found collectively. Biomes அப்படின்னும்போது பல உயிர்கள் ஒன்றா இருக்கிற ஒரு இடம், பல்லுயிர் தொகுதி அப்படின்றது தமிழில். ஓகே, இட்ஸ் எ ஜியோகிராஃபிக்கலி எக்ஸ்டென்சிவ் எக்கோசிஸ்டம்ன்றாங்க. புவியில் சூழல் மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் இணைஞ்சி வளர மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு சூழ்நிலையை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பயோம்ஸ்ன்னு சொல்கிறோம். It is the total assemblage of plants and animal life interacting within the biosphere. இது வந்து different types of plants, animals எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இந்த பயோஸ்பியரில் இருக்கிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பயோம்ஸ்ன்னு சொல்கிறோம். பயோம்ஸ் ஆர் டிஃபைன்ட் பை ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் ரிலீஃப், கிளைமேட், சாயில், வெஜிடேஷன். இந்த பயோம்ஸ் வந்து தீர்மானிக்கிறது கிளைமேட்டு, சாயில், வெஜிடேஷன்ஸ், மரம் செடி கொடிகள் அதெல்லாம் தான் வந்து இந்த பயோம்ஸ் வந்து தீர்மானிக்குது. They are classified into two broad categories, terrestrial biomes and Aquatic Biomes. Next topic is Terrestrial Biomes. Terrestrial biome is a group of living organisms that live and interact with one another on land. அதாவது terrestrial biomes அப்படின்னா லேண்டில் இருக்கக்கூடிய பல வகையான உயிரினங்கள், பல்லுயிர் தொகுதி லேண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுதான் நம்ம terrestrial biomesன்னு சொல்கிறோம். They are mainly determined by temperature and rainfall.
இது வந்து எதை டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கு, எதை பொறுத்து இருக்குது ஒரு இடத்துல இது நான் வந்து நல்லா வளர்கிறதுக்கு அப்படின்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் இதை டிபெண்ட் பண்ணிகிட்டே இது இருக்குது. சம் ஆஃப் தி மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர் உலகத்தில் மிக முக்கியமான டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ், ட்ராபிக்கல் சவானா பயோம்ஸ், டெசர்ட் பயோம்ஸ், temperate grassland biomes and tundra biomes. Next topic is tropical forest biomes. The tropical forest biome is comprised of several subbiomes including evergreen rainforest, seasonal deciduous forest, etc. இந்த tropical forest biome வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு எவர்கிரீன் அப்படின்னா அதுலேயே பேர்லேயே இருக்குது. எப்பவுமே த்ரூஅவுட் த இயர் வருஷம் ஃபுல்லுமே அங்கே வந்து அந்த காடுகள் வந்து அடர்த்தியாக இருக்கும், எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும். தென் சீசனல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். சீசனல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மழை காலத்தில் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும், மழை காலம் முடிஞ்சு சம்மர் தொடங்குச்சு அப்படின்னாக்கா அந்த இலைகள்லாம் வந்து உதிர்ந்துடும், அதை தான் நம்ம டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் எவர்கிரீனும் இருக்குது, டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இது ரெண்டுமே வந்து அந்த டைப்ஸில் வந்து இருக்குது. Tropical forests have the highest biodiversity and primary productivity of any of the terrestrial biomes. இங்கே வந்து பயோடைவர்சிட்டி நிறைய அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால நிறைய வந்து இப்போ பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது, அண்ட் தென் அந்த பிளான்ட்ஸில் ட்ரீஸ்லாம் வசிக்கிறதுக்கு அனிமல்ஸும் வந்து நிறைய இருக்குது. These regions have very dense forest and so have great economic importance. இது வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால, டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் அடர்த்தியாக இருக்கிறதுனால எப்பவுமே ஃபாரஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், மைனர் ப்ராடக்ட்ஸ், மேஜர் ப்ராடக்ட்ஸ் அப்படியே நிறைய கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இது எக்கனாமிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்குது. ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஸ்கேட்டர்ட் ஹியர். இங்கே வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்ட்னா இங்கே ஒருத்தவங்க அங்கே ஒருத்தவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்து இங்கே இதில் வந்து வசிக்கிறாங்க. They sustain their livelihood through food gathering, fishing, lumbering and shifting cultivation. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழறாங்க அப்படின்னா ஃபுட் கேதரிங், அவங்களுடைய உணவு வந்து எப்படி சேகரிக்கிறாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷிங் அப்படின்னாக்கா தனக்கு மீன் பிடித்து தொழில் மூலமா அவங்க வந்து வருமானத்தை ஈட்டுறாங்க. லும்பரிங் மரம் வெட்டுதல், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இடமாற்று விவசாயம். ஒரு இடத்துல வந்து ஒரு 6 மாதம் விவசாயம் செய்வாங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த சத்துக்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு திரும்ப வேறு இடத்துல போய்ட்டு திரும்ப வந்து அவங்க வந்து விவசாயம் செய்வாங்க. இந்த மாதிரி மெத்தடில் விவசாயம் செய்கிறாங்க. Due to the humid nature of this biome, the people get afflicted to tropical diseases like malaria, yellow fever, etc. ஈரப்பதமான ஒரு நேச்சர் அந்த இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிக்கடி வந்து மலேரியா ப்ளஸ் எல்லோ ஃபீவர்னால் ஜாண்டிஸ் சொல்லுவோம்ல, மஞ்சக்காமல், அதெல்லாம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துதான். The chief trees found here are rubber, bamboo, ebony, etc. இந்த ட்ராபிக்கல் பயோம்ஸில் வந்து என்ன வகையான மரங்கள் இருந்தது அப்படின்னா ரப்பர் மரம், பேம்பு, எபோனி கருங்காலி மரம், எபோனினா பேம்புனா மூங்கில் மரங்கள் இருந்தது. பேட்ஸ், பீசன்ஸ், ஜக்வாஸ், எலிஃபென்ட்ஸ், monkeys, etc. ஆர் த இம்பார்ட்டன்ட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபவுண்டர். இங்கே என்னென்ன ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்குது அப்படின்னா பேட்ஸ்னால் என்ன வௌவால், அடுத்து பீசன்ஸ் அப்படின்னா கோழி, ஒரு வகையான கோழி, பகட்டு கோழின்னு சொல்லுவாங்க தமிழில். ஜாக்வர்ஸ் அப்படின்றது லெப்பர்ட்ஸ் தான், ஓகேவா. எலிஃபென்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு, monkeys தெரியும். இதெல்லாம் வந்து அங்கே இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸில் இருந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. டியூனோ செஷனில் இப்போது ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், an ecological region that has lost more than 70% of its original habitat is considered a hotspot. அதாவது ஒரு சூழியல் பிரதேசத்தில் 70%க்கும் மேலே ஏதாவது ஒரு ஸ்பீசியஸ் வந்து அது சுயமாக அதனுடைய வாழ்விடத்தை இழந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா ஆர் த ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா ரீஜியன்ஸ் அண்ட் சுந்தார்லேண்ட். நம்மளுடைய இந்தியாவில் என்னென்னலாம் ஹாட்ஸ்பாட்ஸ்னு அறிவிச்சிருக்காங்கன்னா ஹிமாலயன் ரீஜியன்ஸ் மேலே, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா இந்த சைடு நர்மதா தாபதி கீழேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் வரும், இண்டோ பர்மா ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சுண்டார்லேண்ட், இதெல்லாம் வந்து ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. There are 34 areas around the world which are qualified as biodiversity hotspots. உலகம் முழுவதுமே வந்து இந்த மாதிரி 34 ஏரியாஸ் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டியூனோ செஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா the US National Cancer Institute has identified about 70% of the plants used for treating cancer which are found only in rainforest அப்படின்னு இருக்காங்க. அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய நேஷ்னல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 70% ஆஃப் த பிளான்ட்ஸ்
எது வந்து க்யூர் பண்ணுறது, கேன்சரை க்யூர் பண்ணக்கூடிய 70% ஆஃப் த பிளான்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே ரெயின் ஃபாரஸ்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ், அங்கே இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வகையான மரங்கள்லேருந்து அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் லப்பாச்சோ அப்படின்ற ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. Next topic is tropical savannas. Savannas அப்படின்னா grasslands. Tropical grasslands are generally found between tropical forest and desert. இந்த tropical grassland, இந்த புல்வெளி பகுதி அப்படின்றது tropical forestக்கும் desertக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. These tropical savanna biomes are found between 10 degree to 20 degree north and south latitudes. அதாவது ஈக்குவேட்டருக்கு மேலே 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ்லையும், ஈக்குவேட்டருக்கு கீழே 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய சதர்ன் லேட்டிடியூட்ஸ்லையும் இந்த டைப்ஸ் ஆஃப் சவனா கிராஸ்லேண்ட்ஸ் வந்து இருக்கும். They are found in the Sahel, south of Sahara, in East Africa and in Australia. இது வந்து சஹாரா, இந்த சவானா அப்படின்றது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் சஹாரா டெசர்ட் இருக்குல்லையே அங்கே அதுக்கு சவுத் சைட்லேயும் ஆஸ்திரேலியா சைட்லையெல்லாம் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. This biome is generally hot and dry and experiences moderate to low rainfall. இது வந்து ரொம்ப hot and dry-ஆ இருக்கும். So the grass which grow here are tall and sharp. ரொம்ப ஹாட் அண்ட் ட்ரையாக இருக்கிறதுனாலையும் மாட்ரேட் டு லோ ரெயின்ஃபால் இங்கே இருக்கிறதுனாலையும் இங்கே இருக்கக்கூடிய கிராஸ் அந்த புல்கள் வந்து கொஞ்சம் டாலாக இருக்கும், பட் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ஊசி முனை அந்த நீடில் மாதிரி வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப டாலாக வந்து இங்கே இருக்குது. ஹென்ஸ் த சீஃப் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் ஃபவுண்ட் ஹியர் இஸ் ஹர்டிங். அதனால் இங்கே வெறும் புல்வெளி பிரதேசமாக இருக்கிறதுனால ரொம்ப டாலாலாம் வந்து புல்லுங்கள் வளர்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா ஹர்டிங்னா கேட்டல் ரியரிங்னா கால்நடை வளர்க்குறது, ஆடு மாடு வளர்க்குறது. அது வந்து முக்கியமான ஒரு ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. த ப்ரிமிட்டிவ் பீப்புள் லிவிங் ஹியர் ஆர் நொமேடிக் லைஃப். இங்கே இருக்கக்கூடிய ப்ரிமிட்டிவ் பீப்புள்ஸ் பழங்காலத்து மனிதர்கள் எல்லாரும் என்னவா இருந்திருக்காங்கன்னா நொமேடிக் லைஃப்னா என்ன, இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து எல்லாம் வந்து பழம் செடி கொடிகள்லாம் அங்கே காய்ச்சி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு அங்கேருந்து வேறு உணவுகளை வேறு ஏற்படுத்தி தேடி போயிடுவாங்க. Okay, now let us see what are the different types of flora and fauna found in this tropical savanna. Okay, the common animals found here are the lion, leopard, tiger, deer, zebra, giraffe, etc. இதில் எதுவுமே ஹார்ட் வேர்ட்ஸில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃப்ளோரா சச்சஸ் என்னென்ன பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா, ரோட்ஸ் கிராஸ் அப்படின்னா தமிழில் வந்து புல் உருவின்னு சொல்லுவாங்க, புல்லுருவி, ரெட் ஓட்ஸ் கிராஸ், லெமன் கிராஸ், எக்ஸட்ரா. எல்லாமே வந்து கிராஸ் தான். அது வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடில் கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று டாலாக இருக்கும், ஒன்று லைட் க்ரீனாக இருக்கும், ஒன்று வந்து டார்க் க்ரீனாக இருக்கும். ஓகேவா? ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் பயோம்ஸ். நெக்ஸ்ட் டூயினோ செஷனில் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஆஃப் லேட் parts of the savanna grasslands are being converted into farmlands which pose a great threat to the wide range of fauna. அதாவது சவானா கிராஸ்லேண்ட்ஸில் வந்து பெரும்பான்மையான பகுதிகள் இப்போ வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம்லேண்ட்ஸ், விளைநிலங்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனானுடைய டிக்ரீஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஏதுவாக இருக்குது. எல்லாமே வந்து மரம் செடிகள்லாம் அழிக்கப்படுது, விலங்கினங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. For example, the population of the big cats like cheetah, lion, etc. are dwindling drastically. இதனால் இந்த கிராஸ்லேண்ட்ஸ் வந்து விளைநிலமாக மாற்றப்பட்டதுனால இதனுடைய என்ன பாப்புலேஷன்ஸ், சீத்தா, லயன், இதனுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மிக வேகமாக ட்விண்ட்லிங் டிராஸ்டிக்கலி அப்படின்னா மிக வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெசர்ட் பயோம்ஸ். Deserts are usually found on the western margins of the continents between 20 degree and 30 degree north and south latitudes. இந்த டெசர்ட் பயோம்ஸ்ன்றது எப்படின்னா, ஈக்குவேட்டருக்கு மேலே 20 to 30 degree நார்த்லையும் ஈக்குவேட்டருக்கு கீழே 20 to 30 degree சவுத் லேட்டிடியூட்ஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெசர்ட் பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The annual rainfall is less than 25 centimeters in this region. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர்ஸ்க்கும் குறைவான மழை தான் வந்து இந்த பகுதியில் பெய்யுது. Due to the lack of the rainfall and arid conditions, these regions do not possess any vegetation but have special vegetation type called xerophytes. மழை இல்லாத காரணத்தினால காற்று அதிகமாக அந்த பகுதியில் வீசுறதுனாலையும் இங்கே வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்லாம் வந்து வளர்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. ஒரு ஸ்பெஷல் வெஜிடேஷன் மட்டும் இங்கே வளருது, அது பேர் வந்து xerophytes.
இந்த ஜெரோஃபைட்ஸ் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் கேக்டஸ். நம்ம அந்த சப்பாத்தி கள்ளி செடியெலாம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது. ஆஸ் த சாயில் இஸ் சாண்டி அண்ட் சலைன், டெசர்ட் ரிமைன்ஸ் அக்ரிகல்ச்சரலி அன்ப்ரொடக்டிவ். இது டெசர்ட் அப்படின்றதுனால சாயிலுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? சாண்டி, மணல் பாங்கான பகுதி இருக்கும். சலைன், கொஞ்சம் அந்த உப்பு தன்மையாகவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் வந்து ஏற்ற இடமா வந்து இது கண்டிப்பாக இருக்காது. ட்ராட் ரெசிஸ்டன்ட் தோனி ஸ்க்ரப்ஸ் அண்ட் புஷஸ் பாம்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஹியர். இங்கே வந்து இந்த வறட்சியை தாங்கிக்கிட்டு வளரக்கூடிய செடிகள் வகைகளான அப்படியே முட்புதர்கள் ப்ளஸ் பாம்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் என்னது, இந்த டேட்ஸ் அண்ட் பாம்ஸ்ன்னு சொல்லலையும் அந்த மாதிரி பனைமரங்கள், டேட்ஸு, இதெல்லாம் வந்து இங்கே வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு செடி கொடி வகைகளாக இருக்குது. ட்ரைபல் பீப்புள் ஹூ லிவ் ஹியர் ப்ராக்டிஸ் ஃபுட் கேதரிங் அண்ட் ஹண்டிங். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்க வந்து தனக்கு வேண்டிய உணவை அவங்களே தேடிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து வேட்டையாடுறதுலும் அவங்களுடைய ஒரு தொழிலாக இருக்குது. வேட்டையாடுறதன் மூலமாக தனக்கு வேண்டிய உணவு வந்து அவங்க தயார் பண்ணிக்கிறாங்க. தே மூவ் தர் டெம்பரரி செட்டில்மெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இன் சர்ச் ஆஃப் பாஸ்டர்ஸ். ஆடு மாடுகளை வந்து அவங்க வந்து மேய்க்கிறதுக்கான வசதிகள்லாம் அங்கே அவங்கக்கிட்ட கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஹியர் அண்ட் இஸ் கேரிட் ஆன் பை கேமல்ஸ். ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறதுக்கு மணல் பாங்கான பகுதின்றதுனால ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கேமல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெப்டைல்ஸ் லைக் ஸ்னேக்ஸ், லிசார்ட்ஸ், ஸ்கார்பியான்ஸ் எக்ஸட்ரா ஆர் மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் ஹியர். இது டெசர்ட் பிளேசஸாக இருக்கிறதுனால இங்கே நிறைய வந்து ஸ்னேக்ஸ், லிசார்ட்னா தெரியும் உங்களுக்கு, பல்லி, ஸ்கார்பியான்ஸ் அப்படின்னா தேல், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ரெப்டைல்ஸ்லாம் வந்து இந்த டெசர்ட் பயோம்ஸில் அதிகமாக வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூனோசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயாசிஸ் இஸ் எ ஃபர்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் ஃபவுண்ட் இன் டெசர்ட்ஸ் அண்ட் செமி ஏரிட் regions. Oases are fed by springs. Crops like date palms, figs, citrus fruits, maize, etc. are cultivated near these oases. Oases அப்படின்னா பாலைவனச்சோலை. இந்த பாலைவனச்சோலை அப்படின்றது வந்து ஒரு வறண்ட பாலைவன பிரதேசத்தில் வந்து இது காணப்படக்கூடிய ஒரு நன்னீர் பகுதியாகும். இந்த பாலைவனச்சோலை வந்து நீரூற்று, அந்த நீரூற்றுனா என்ன, அந்த ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து வந்து இங்கே தண்ணி வரும். இந்த தண்ணியை வச்சுட்டு அங்கே வந்து ஒரு இடத்த சுற்றி நடுவில் வந்து தண்ணி இருக்கும், நீரூற்று, அதை சுற்றி வந்து நிறைய செடிகள் வளருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்ஸ், பனைமரம், ஃபிக், அத்தி மரம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னா விட்டமின் சி ரிச்டு ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் மெய்ஸ்னால் மக்காச்சோள கதிர்கள், இதெல்லாம் வந்து அதை சுற்றி வந்து வளரும். இப்போ வந்து கேக்டஸ் போன்ற செடிகள் வளரக்கூடிய டெசர்ட்டில் இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இது வந்து ஒயாசிஸ் இருக்குது. அதனால தான் இது பாலைவனச்சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. Next topic is temperate grassland biomes. Temperate grasslands are usually found in the interior of the continents and are characterized by large seasonal temperature variations with warm summer and cold winter. Temperate grasslands is also one type of savanna grasslands. இதுவும் அந்த மாதிரி தான். They are usually found in interior of the continents. Continents உட்பகுதியில் இது அதிகமாக காணப்படுது. இங்கே வந்து சம்மர் வந்து ரொம்ப வார்மாகவும் வின்டர் வந்து ரொம்ப கோல்டாகவும் இருக்குது. This type of grasslands in this region strongly depends upon precipitation. இங்கே இருக்கக்கூடிய புல்வெளிகள் எதை பொறுத்து வளர்கிற தன்மை பெற்றிருக்கு அப்படின்னா precipitation, மழை பொழிவை பொறுத்து இந்த புல்வெளிகள் வளர்றது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. Higher precipitation leads to tall and soft grass and lower precipitation leads to short and soft grass. மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புல்வெளிகள் வந்து டாலாகவும் சாஃப்ட் கிராஸாகவும் இருக்குது. லோயர் ப்ரிசிபிடேஷன், மழை பொழிவு கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புல்வெளிகள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் சாஃப்ட் கிராஸாகவும் இருக்குது. தீஸ் ரீஜியன் ஃபேவர்ஸ் வீட் கல்டிவேஷன். இங்கே வந்து வீட் கல்டிவேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா செய்ய முடியும். எக்ஸ்டென்சிவ் மெக்கானைஸ்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்ட் டியூ டு த லேக் ஆஃப் ஃபார்ம் லேபர். இங்கே வந்து விவசாய நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து மெக்கானைஸ்டு பேஸ்டாக வந்து இருக்குது, மிஷின்களை நம்பி இருக்குது. பாஸ்டோரல் இண்டஸ்ட்ரி பிகம்ஸ் த மெயின் ஆக்குபேஷன், thereby facilitating slaughtering of animals, packing of raw and processed meat, dairy products, etc. இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து சாகடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா அதனுடைய இறைச்சிக்காக. அதை வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதனுடைய மீட்டு அதெல்லாம் வந்து சேல்ஸ் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அந்த கால்நடைகளினுடைய பால் பொருட்களும் வந்து பால் உற்பத்திக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. த காமன் பேர்ட்ஸ் ஆர் and animals are grasshoppers, wolf, bison, prairie dog, etc. Next, do you know session? Temperate grasslands are called differently in different parts of the world. இந்த temperate grasslandsல உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. For example, it is called as prairies in North America. North Americaவில் temperate grasslands வந்து என்ன சொல்கிறாங்கன்னா prairies. யுரேஷியாவில் இதனுடைய பேர் வந்து steppes.
அர்ஜென்டினா அண்ட் உருக்வேல இதனுடைய பேர் வந்து பம்பாஸ். சவுத் ஆஃப்ரிக்காவில் இதனுடைய பேர் வெல்ட். ஆஸ்திரேலியாவில் இதனுடைய பேர் வந்து டவுன்ஸ். நியூசிலாண்டில் இதனுடைய பேர் வந்து கேண்டபர்க். சைனாவில் இதனுடைய பேர் வந்து மஞ்சூரியன். Next topic is tundra biomes. These vast lowlands are found where the ground remains frozen. இந்த பகுதி வந்து ரொம்ப தாழ்வான நிலப்பகுதியாக இருக்குது. அதே சமயம் எப்பவுமே வந்து பனி உறைஞ்சே வந்து இது காணப்படும். Greenland, Arctic and Antarctic regions and northern part of Asia, Canada and Europe fall in these biomes. Mostly வந்து மேலே ஆர்டிக் ரீஜியன், அண்டார்டிக் ரீஜியன்ஸ் இது வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு பேரன் லேண்ட்ஸ். பேரன் லேண்ட்ஸ் அப்படின்னா தரிசு நிலம். இது வந்து எப்பவுமே பனி உறைஞ்சி காணப்படுறதுனால விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலமாக இது இருக்காது. திஸ் பயோம்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் லாங் சிவியர் வின்டர் அண்ட் ஷார்ட் கூல் சம்மர். இங்கே வின்டர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சிவியராக ஹெவி கோல்டாக இருக்கும். அண்ட் சம்மர் வந்து ஷார்ட் அண்ட் கூல். அப்படின்னா சம்மர் வந்து கூலாகவே தான் இருக்கும், வெயில் ஹாட்டாக இருக்காது. அதே சமயம் வந்து அந்த சீசன் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிஞ்சிடும். Due to the prevailing of low temperature and short growing seasons, the net primary productivity is very low in tundra. இங்கே வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப வந்து கோல்டாகவும் இருக்கிறதுனால அதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து இந்த துந்த்ரா ரீஜனில் கம்மியாக இருக்கும். பீப்புள்ஸ் ஆர் நொமேடிக். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நொமேடிக் லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நாடோடி வாழ்க்கை. ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் ஆர் தட் மேஜர் ஆக்குபேஷன்ஸ். ஹண்டிங் வேட்டையாடுதலும் மீன் பிடித்தலும் இவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருக்குது. The population here is extremely sparse and the harsh environment makes them change their settlement frequently. இங்கே பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஸ்பார்ஸ்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா டியூ டு தட் கிளைமேட்டிக் கண்டிஷன். They live in igloos in winter. வின்டர் சீசனில் இக்லூஸ் பனி வீடுலேயும், சம்மர் சீசனில் டென்ட்ஸ்லேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஆர்டிக் மோஸ் அண்ட் ஆர்டிக் வில்லோஸ், லிச்சன்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸு. என்னென்ன ஃபவுனா, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கீங்கன்னா எல்லாமே வந்து போலார் பியர், வூல்ஃபு, ரெயின்டீர், ஸ்னோவி அவுல் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸாக இருக்குது. Next topic is aquatic biomes. Aquatic biome is a group of living organisms that live in interact with one another and its aquatic environment for nutrients and shelters. Like terrestrial biomes, aquatic biomes are influenced by a series of abiotic factors. It's broadly classified as freshwater biomes and marine biomes. Aquatic biomes அப்படின்றது அது வந்து லிவிங் குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அது வந்து ஒரே இடத்துல வசிக்கும், ஒன்னோட ஒன்று நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க இந்த அக்வாட்டிக் பயாம்ஸை. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பயாம்ஸ்னு பிரிச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து மரைன் பயாம்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் பயாம்ஸ் அப்படின்னா நல்ல நன்னீர் சுத்தமான தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள். மெரைன் பயாம்ஸ் அப்படின்னா கடல் நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்வாட்டிக் பயாம்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் பயாம்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர்னு ஆல்ரெடி நான் சொன்னேன், நல்ல நீர். ஓகேவா, நல்ல நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள். இட் கம்ப்ரைசஸ் லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், வெட்லேண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த நல்ல நீர் அப்படின்றது ஏரி, குளம், ரிவர்ஸ் ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடை, வெட்லேண்ட்ஸ்னால் நல்லா நீர்ப்பாங்கான ஒரு சதுப்பு நில பகுதிகள். இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வேரியஸ் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் சச் அஸ் தி வால்யூம் ஆஃப் வாட்டர், வாட்டர் ஃப்ளோ, காம்போசிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. Humans rely on freshwater biomes for drinking water, crop irrigation, sanitation and industry. மனிதர்கள் வந்து இந்த ஃப்ரெஷ்வாட்டர் பயாம்ஸை பல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு, அடுத்து விவசாய இரிகேஷன் நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு, சானிடேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் அந்த மாதிரியும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து இந்த ஃப்ரெஷ்வாட்டர் பயாம்ஸில் என்ன வகையான பிளான்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி, லோட்டஸ், டக்வீட்ஸ். லில்லினா தெரியும் உங்களுக்கு, அல்லிப்பூ. லோட்டஸ்னா தாமரை. டக்வீட்ஸ் அப்படின்னா பாசி இழை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னலாம் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரவுட், சால்மான், டர்ட்டில்ஸ், crocodiles. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மரைன் பயோம்ஸ். மரைன் பயோம்ஸ் அப்படின்னா கடல் நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள். தே ஆர் த லார்ஜஸ்ட் அக்வாட்டிக் பயோம்ஸ் ஆன் எர்த். நம்மளுடைய பூமியில் இருக்கிறதுலே பெரிய அக்வாட்டிக் பயோம்ஸ் எது அப்படின்னா மரைன் பயோம்ஸ் தான். They are continuous bodies of salt waters and provide a wide range of habitats for marine plants and animals. இங்கே வந்து கண்டினியூஸ் இது வந்து மரைனில் வந்து என்ன இருக்கும், சால்ட் வாட்டர் தான். இது வந்து அது வந்து சால்ட் வாட்டராக இருந்தாலும் நிறைய உயிரினங்களுடைய ஹேபிடேட், ஒரு வாழிடமாக வந்து இது இருக்குது. கோரல் ரீஃப்ஸ் ஆர் a second kind of marine biomes within the ocean. அதே மாதிரி கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்னா என்ன, பவழப்பாறைகள். இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பயோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Estuaries is a place where salt water and fresh water mix form a third unique marine biomes. Estuary அப்படின்னா எந்த ஒரு இடத்துல சால்ட் வாட்டரும் ரிவர் வாட்டரும் ஒன்றா சேருதோ அது வந்து எஸ்டுவரிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு பயோம்ஸ். அங்கே வந்து நிறைய உயிரினங்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு இடமா அது வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மரைன் பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Apart from animals, plants such as kelp, algae, phytoplankton, etc. are also grow in water.
அனிமல்ஸை தவிர்த்து நிறைய வந்து பிளான்ஸ்லாம் கூட இந்த வந்து தண்ணியில் வந்து மரைன் பயோம்ஸில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாசிகள், கடல் பூண்டு கெல்ப்னா, ஆல்கேனா கடல் பாசிகள், ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்னா நீரில் மிதக்கக்கூடிய செடி கொடி வகைகள், இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும். Aquatic biomes are not only important for plants and animals but also for humans. இந்த aquatic biomes அப்படின்றது வெறும் பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் உயிர் வாழறதுக்கு தேவையான ஒரு இடமா இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயோம்ஸாக இது இருக்குது. ஹியூமன்ஸ் இஸ் aquatic biomes for water, food and leisure activities. ஹியூமன் பீங்ஸ் எதுக்கு வந்து இதை அக்வாட்டிக் பயோம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்டர் தண்ணீர் தேவையில்லை, அதுக்கு ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து லீஷர் ஆக்டிவிட்டீஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து டைம் போல் அப்படின்னா போயிட்டு இந்த ஸ்விம்மிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாப்பு, நம்ம வந்து எப்படி இதை வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் நான் வந்து பயோம்ஸை பற்றி நம்ம பார்த்தோம், பயோடைவர்சிட்டியை பற்றி எல்லாம் பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கு. The biosphere extends from the deep ocean trenches to lush rainforest. People play an important role in maintaining the flow of energy in the biosphere. இந்த பயோஸ்பியர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா, நம்மள மாதிரி ஹியூமன் பீங்ஸ், அதாவது பீப்புள்ஸுடைய கடமை. At the same time, the primary cause of today's loss of biodiversity is habitat alteration caused by human activities. ஒரு பயோடைவர்சிட்டி, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆகிறது யாரால அப்படின்னா, அது வந்து கம்பல்சரி மோஸ்ட்லி 90% வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். இயற்கை சீற்றங்களால் கொஞ்சம் அழிஞ்சாலும் நிறைய வந்து யாரால் அழியுது, மரம், செடி, கொடிகள், ஒரு சில அனிமல்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து மனிதர்களால் தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து கன்சர்வ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய கட்டாய கடமை அப்படின்னு சொல்லலாம். Okay, at the end of the lesson there is one do you know session. A biosphere reserve is a special ecosystem or specialized environment with flora and fauna that requires protection and nurturing. Biosphere அப்படின்னாலே வந்து உயிரினங்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரிசர்வ் அப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் தான் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, ஒரு இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த கடல் நீர் மட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலேயும் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தால் வந்து கீழே பூமிக்கு அந்த கடல் நீருக்கு உள்ளே வந்தால் வந்து பயோம்ஸ், அதாவது பயோஸ்பியர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது, அந்த உயிரினங்களை, செடி, கொடி, மரம், சின்ன சின்ன பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எதையுமே வந்து அதை வந்து அழிக்காமல் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தேர் ஆர் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் மட்டுமே 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. Okay children, at the end of this class I would like to say one thing. Please cultivate the habit of maintaining and planting number of plants and trees around you, around your house or in your house, anything elsewhere. Okay, and also please conserve the plants and conserve the animals, conserve the birds, insects, all the living beings. Okay children, thank you. Thank you ma'am.